இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த ஒரு நல்ல பண்பை பத்தி தெரிஞ்சுக்கிற போறோம். திஸ் இஸ் அபவுட் லிசன் அண்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஒன், ஈவன் தோஸ் யூ ஹூ ஆர் யங்கர் தேன் அஸ். நம்மளை விட இளையவர்களா இருந்தாலும் லிசன் பண்றதும் லேர்ன் பண்றதும் யார்கிட்ட வேணாலும் நம்ம கத்துக்கலாம். இதனால உள்ள நன்மைகள் என்னன்றது பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஏன் இன்னைக்கு ஒரு டாபிக்கா நான் பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு உலகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாறுதல்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல வந்து ஒரு விஷயம் மாறுறதுக்கு வந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆன காலம்ல போய் இன்னைக்கு 10 நாளையில 10 விஷயங்கள் மாறி டெக்னாலஜி அவ்வளவு மாற்றங்கள், நிறைய நியூ ஐடியாஸ் பீப்புளுக்கு எக்கச்சக்கமா வருது. இன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட தான் விஸ்டம் இருக்கும், இவங்கள்ட்ட தான் அறிவு இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. ஒரு காலத்துல வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எப்படி பார்த்துப்போம்னா வந்து ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரிங்ஸ் மெச்சூரிட்டி விஸ்டம் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பெரியவங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல உள்ளவங்க, ஒரு வயசானவங்க, இவங்க சொன்னா மட்டும்தான் கேட்கணும், அவங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்த காலம். அப்படிதான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து அதுக்காக பெரியவங்க முதிர்ந்தவங்கள்ட்ட வந்து அனுபவங்களும் புத்திசாலித்தனமும் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கிடைக்குது. நம்ம அவருக்கு வந்து கத்துக்கறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும். லேர்ன் பண்ணணுன்ற எண்ணம் கண்டிப்பா இன்னைக்கு அவசியம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு. ஓகே. ஜென்ரலா இது வந்து நம்மளுக்கு வந்து அஹ், நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, ஏதாவது ஒரு புது விஷயத்த யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ண பார்ப்போம். அவன் என்ன பேக்ரவுண்ட், என்ன அவன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவன் யார் இதெல்லாம் சொல்றதுக்கு. அதை விட முக்கியமா வந்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதவனா பெருசா அவர் சொல்ல வந்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து அதிகமா மக்கள்கிட்ட இருக்கு. நம்மளையும் பல பேர்கிட்ட நிறைய இருக்கும். இந்த மைண்ட் செட்டு இந்த மைண்ட் செட் வந்து நம்மள வந்து வளர்ச்சியை கெடுக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து கான்பிடன்ஸ் தர்றது போல நம்மளுடைய மைண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது போல. அதுக்காக வந்து இப்ப வந்து லிசன் பண்ணணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து தப்பிதமா அதை நினைச்சிடக்கூடாது. என்ன தப்பிதமானா, யாரு சொன்னாலும் அதை வந்து நம்ம ஏத்துக்கறணுமா, அதுக்கு உடன்படணுமா அப்படின்னா இல்ல. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கேட்கறதும் புரிஞ்சுக்கணும், நம்ம சொல்றத அடுத்தவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கறதையும் தப்பு. அப்படி கிடையாது. நம்மள்ட்ட ஒரு கருத்து இருக்கு, நம்ம சொல்றோம். இன்னொருத்தர் ஒரு கருத்து இருக்கு, அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து அங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவையும் வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு கருத்து சொல்றாருன்னா, அவரு எங்கேயோ கத்திருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கலாம், இல்ல அவரு பல யோசனைகள் மூலமா இதை சொல்ல வரலாம். அதை என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு முதல்ல காது கொடுத்து நம்ம கேட்கணும். கொஞ்சம் லிசன் பண்ணணும். 2வது வந்து அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத சொல்றத விஷயங்களை உள்வாங்கணும். சில பேர் வந்து நம்ம வந்து கவனிக்கிற மாதிரி நடிப்போம், ஆனா கவனிக்க மாட்டோம். அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கப்பவே நம்ம மைண்ட்ல அதற்கான ரியாக்டிவ் வேர்ட்ஸ், சென்டென்சஸ், ஒப்பீனியன்ஸ், அவனை முடி இந்த வாரேன் அப்படின்ற லெவல்ல வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருப்போம். அப்படி ஆகக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அவர் சொல்றத வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுல சில வேளை சில நேரங்கள்ல அதுல வந்து கருத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விளக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றாரு இந்த ஆத்தர். அவர் சொல்றாரு, ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஒரு மேனேஜர் இருக்காரு. அவர் வந்து ஒரு குமார் அப்படின்னு ஒரு மேனேஜர். அவருக்கு வந்து ஒரு 20 22 வருஷம் அனுபவங்கள் இருக்கு. வேலை அனுபவமே இருக்கு. அப்படின்னா அவர் வந்து ஒரு 45 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து அவங்க ஆபீஸ்ல வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வைக்கிறாங்க. அதுல வந்து ஒரு 10 12 பேர் சீனியர் எக்ஸிகூட்டிவ்ஸ் எல்லாம் வந்து, சில மேனேஜர்ஸ் எல்லாரும் வந்து உட்காந்து ஒரு ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம்ல வந்து புதுசா வந்து ஒரு நியூ இன்டர்ன் நேஹா அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வெறும் 22 வயசு. ஜஸ்ட் பாஸ்ட் அவுட் ஃப்ரம் அன் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டீம்ல இருக்காங்க அவங்க. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் போறப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த நேகா வந்து துடிப்பா
அனுபவம் பெருசா இல்ல. பட் புதுசா வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு தோன்றத டக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் இது வந்து இந்த ஓல்டு யூசுவல் மெத்தட்ல இத ட்ரை பண்றதுக்கு பதிலா, ஏன் இந்த டிஜிட்டல் அப்ரோச்ல புதுசா நம்ம இந்த மாரி பண்ணக்கூடாது?" அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாங்க. ஐடியா குடுத்த உடனே அந்த அந்த கவுன்சில்ல அந்த மீட்டிங்ல இருந்த பழைய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, ஓல்டு மேனேஜர்ஸ் அவங்க நெறைய பேர் இருக்காங்கல்ல, வயசானவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு. அதுல சில பேர் வந்து, வந்துட்டாயா பெரியவ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்க. இன்னொரு 2, 3 பேர் வந்து இந்த பக்கம் கவனிக்கவே இல்ல. "நீ என்னத்தையோ சொல்லிட்டு போ. இதே எடுக்க போறாரு மேனேஜர்" அப்படின்னு சொல்லி. இந்த குமார்ன்ற மேனேஜர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனடியா அந்த நேஹாவ கூப்பிட்டு சொல்றாரு, "நீங்க சொல்ற பாயிண்ட் ஓகே. பட் அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது எதனால சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது துடிப்புல வந்து கடகடன்னு சொல்லுது. இந்த இந்த மாரி ஐடியானால வந்து இந்த போல்ட் ஐடியா விட்டுட்டு இத ட்ரை பண்ணீங்கன்னா, இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல நம்மளுக்கு வந்து காஸ்ட் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டைமும் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அத பார்த்த உடனே இவருக்கு வந்து அதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்கிற மாரி படுது. இவர் சொல்றாரு, "இட்ஸ் ஓகே. எனிவே இத ட்ரை பண்றதுனால நம்மளுக்கு வந்து எந்த லாஸும் வரப்போறதில்ல. பட் சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு கெயின் இருக்கு. டைம் குறைய போகுது. மணி சேவ் ஆக போகுது அப்படின்னா, ஒய் நாட் வி டெஸ்ட் இட்? ட்ரை பண்ணலாமே" அப்படின்னு சொல்லி அந்த டீம் கிட்ட சொல்றாரு. அத ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணா அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இட் சேவ்ட் தியர் டைம், ப்ராஜெக்ட் டைம் அண்ட் ரெடியூஸ் த காஸ்ட். அப்ப வந்து அந்த டீம கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாரி வந்து நீங்க சில பேர் வந்து அவங்க சொன்னப்ப வந்து அந்த கருத்த ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்ல. நானும் வந்து அந்த கருத்த ஏத்துக்கிட்டதுனால, ஐ ஹவ் நாட் லாஸ்ட் மை ரெஸ்பெக்ட். பட் ஐ ஹவ் காட் த நியூ விஸ்டம். ஒரு புது நாலேட்ஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த லிசனிங், லேர்னிங்ல நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது எவ்வளவு வந்து புத்திசாலித்தனமான இதுன்னு பாருங்க. இங்க வந்து நம்மளுடைய விஸ்டம் வந்து அ நம்ம வந்து அ ஏஜ்ல வந்து டை அப் பண்ணக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக டை அப் பண்ணக்கூடாது. கருத்துக்கள் எங்கிருந்து வந்தாலும், அந்த கருத்துக்களுக்கு மதிப்பு இருக்கா? வேல்யூ இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு, அது உண்மையிலே பயன்படுத்துற மாரி இருந்தான்னா, அத ட்ரை பண்றதுல எந்தவித தப்பும் கிடையாது. இந்த லிசனிங் அண்ட் லேர்னிங் ஆட்டிட்யூட் அ பர்ட்டிகுலர்லி இந்த லிசனிங் ஆட்டிட்யூட் இருந்ததுன்னா, நெறைய இடங்கள்ல நெறைய நன்மைகள் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நம்ம சப்போஸ் ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலில குழந்தைங்க சொல்றத வந்து 99.9% வந்து நம்ம கேட்க மாட்டோம். நான் என்ன சொல்றேன் என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, நீங்க என்னமோ நேத்து முளைச்ச நட்டு நீங்க சொல்ற ஊன்னு சொல்லி அவன டிஸ்கரேஜ் பண்ண பார்ப்போம். பட் சம்டைம்ஸ் தே பிரிங் இன் பியூட்டிஃபுல் விஸ்டம். அப்ப நீங்க அத கேட்டீங்கன்னா, நீங்க வந்து அதன்படி செயல்படலைன்னா கூட அத காது குடுத்து கேட்டீங்கன்னா, தே ஃபீல் ப்ரவுட் அண்ட் தே ஃபீல் ரெஸ்பெக்டட். "ஏய் பரவால்ல நம்ம சொல்றது" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்கும்? அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் முன் யோசனை கொஞ்சம் யோசிச்சு கூட பேச ஆரம்பிப்பாங்க. நல்லாவே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே போல தான் நம்ம வொர்க் பிளேஸ்லயும் நம்மளுடைய டீமோட வந்து நல்லா அ பேசி அவங்க சொல்றத வந்து நம்ம காது குடுத்து கேட்க பழகுனோம்னா, அவங்கள்ட்ட கூட கிரியேட்டிவிட்டி உருவாகும். நம்ம சொல்றத மேல கேட்கறாங்க. அப்ப வி ஷுட் கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இதுல இதுல என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நீங்க கேட்கக்கூடிய பண்பு இருந்து கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, செயல்படுத்தலைன்னா கூட நம்பிக்கை அந்த இடத்துல வளரும். நம்பிக்கை வர ஆரம்பிச்சுட்டதுன்னா, பர்ட்டிகுலர்லி அது பிசினஸா இருந்ததுன்னா, ஆர் ஒர்க்கா இருந்ததுன்னா, அந்த இடத்துல குரோத் பெருசா வளர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் நம்மள தடுக்கிறது வந்து இந்த லிசனிங் அண்ட் லேர்னிங்க்கு தடுக்கிறது வந்து மைண்ட் செட் தான். நம்மளுடைய ஈகோவும், நம்மளுடைய மைண்ட் செட்டும் தான். நம்ம நெறைய பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஈகோ பண்ற வேலைகள பூரா. 2வது வந்து இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அ ஒருவேள அவன் சொல்றத கேட்டு நம்ம செஞ்சுட்டோம்னா, அவன் நம்மள ரொம்ப சீப்பா நெனச்சுருவானோ? "ஏ அது நம்மளுக்கு தெரிஞ்சு அந்த ஆளுக்கே தெரியல." அதனால வந்து நம்மளுடைய அத்தாரிட்டி குறைஞ்சு போயிருமோ? அப்படின்ற பயம் இருக்கும். அத்தாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து நம்மள்ட்ட உள்ள கான்ஃபிடன்ஸ்ல வரணும். 4 பேர சைலன்ஸ் பண்றதுல வரக்கூடாது. அதுக்கு இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் பீப்பிள் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க தே வில் லிசன். தன்னம்பிக்கை இல்லாதவங்க தே வில் இன்டரப்ட். அப்ப நம்மளுக்கு நீங்க பண்ண நம்ம நம்ம பழக்கவழக்கத்துல பார்க்கணும். நம்மள்ட்ட வந்து இன்டரப்ட் பண்றோமா? லிசன் பண்றோமான்னு. லிசன் பண்ணோம்னா நம்மள்ட்ட தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அவன் என்ன என்ன வேணாலும் சொல்லட்டும். முதல்ல கேட்டுக்குருவோம். நம்ம அதுக்கு பின்னாடி ஆக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நம்ம நல்லது தான் செய்ய போறோம்ன்ற நம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லாதவங்க தே வில் இன்டரப்ட். ஓகே. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
அப்படின்னா வந்து நம்ம இந்த இந்த ப்ராக்டிசஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய வேலை வந்து ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்க, ஒரு விஷயம் பேசுறாங்கன்னா டோன்ட் இன்டரப்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் இன்டரப்ட், ஜஸ்ட் லிசன். ஓகே. ரெண்டாவது ரெண்டாவது வேலை என்ன பண்ணணும்னா, நீங்க கேட்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது அதை பத்தி ஒரு டவுட் இருந்ததுன்னா பி ஓப்பன் அண்ட் ஆஸ்க் தட் கிளாரிஃபையிங் கொஸ்டின். அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி ஒரு ஒரு கொஸ்டினை கேட்டக்கூடாது. அது அவங்கள வந்து புண்படுத்திடும். அவங்க உங்களுக்கு விளக்கம் வேணுன்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேளுங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மூணாவது, எந்த கருத்தை சொல்றவங்களையும் தேங்க் பண்ணுங்க. அது அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இன்னும் நிறைய கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை எடுத்துட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அளிக்கும். அப்ப நம்ம கடைசியா வந்து என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நம்மளுக்கு ஒண்ணுமே வந்து லைஃப்ல கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே நம்மளுடைய growth ஸ்டாப் ஆகி போயிடும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஆசாமியா நம்ம இருக்கக்கூடாது. ஓகே. அதே போல வந்து ஒருத்தருக்கு வயசாகுதுன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கிட்ட விஸ்டம் இருக்கும் அப்படின்றதுக்கு கேரண்டி கிடையாது. வயசு வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் இயர்ஸ். ஒருத்தர் வந்து அது வந்து ஒருத்தர்னா நம்மளுக்கே நினைச்சுக்கலாம். நம்மளுக்கே வயசாகுதுன்னா நம்மள்ட்ட வந்து விஸ்டம் பெருசாகுதுன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் இயர்ஸ். அது வந்து ஒரு ஆண்டுகள் கூடுது, வாழ்கின்ற ஆண்டுகள் கூடுது, அவ்வளவுதான் ஒழிய. பட் நம்மள்ட்ட அந்த கேள்வி ஞானம் இருந்ததுன்னா, லிசனிங் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நம்மள்ட்ட உண்மையிலேயே விஸ்டம் நிறைய பெருசாகும் நம்மள்ட்ட. ஸோ இப்போ நம்ம அனைவரும் வந்து லேர்னிங் ஆட்டிடியூடோட, லிசனிங் அண்ட் லேர்னிங் ஆட்டிடியூடோட இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பெட்டர் பர்சன் ஆகலாம், முன்னேறவும் செய்யலாம். ஓகே. இந்த கருத்தோட இந்த நாளை முடிச்சுக்கலாம்.